Georgian National University வந்து heart of the city Tbilisiல இருக்கு. So the location wise பாத்தீங்கன்னா ஜார்ஜியாவை சுத்தி like Turkey, Armenia, Azerbaijan and towards the south of Russia and the other side is Black Sea. So இந்த மாதிரி லொகேஷன்ல தான் இருக்கு ஜார்ஜியான்ற சிட்டி. And ஜார்ஜியான்ற கண்ட்ரியில Tbilisi தான் capital city which is quite populated city. And ஜார்ஜியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா it has a mix of both Europe as well as Asia. So in fact Tbilisiல வந்து medical education உங்களுக்கு European syllabus தான் follow பண்றாங்க which is on credit basis. And Georgia maina famous for one is medical education because like நல்ல ranking colleges available இருக்கு. And even for medical tourism part it is quite famous for. And இங்க வந்து medical treatment எடுக்கிறதுக்கும் சரி like neighborhood countries ல இருந்து நிறைய பேர் they are coming to Georgia. So in fact medical education is really very good with respect to Georgia. And climate wise பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இப்ப இந்தியன் கிளைமேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊர் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கும் ஜார்ஜியனோட கிளைமேட். ஸோ உங்களுக்கு லைக் டியூரிங் த வின்டர் சீசன் மேக்ஸிமம் -5 வரைக்கும் போகும். அண்ட் டியூரிங் த சம்மர் சீசன் லைக் 20 to 25 degrees வரைக்கும் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆன் த ஹோல் வருஷம் முழுக்க லைக் ஊட்டி கொடைக்கானல்ல இருந்த அந்த சில்னஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைக் எங்க வெளியில போறதுனாலும் வரதுனாலும் இட் வுட் பி ஈஸி. ஈச் அண்ட் எவ்ரி டைம் டாக்ஸி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் இது வந்து நம்ம பண்ற இந்த ஜார்ஜியன் நேஷனல் யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு டிபிலிசின்ற ஸ்டேட்லேயே இருக்கிறதுனால இது வந்து லைக் மெட்ரோவா இருக்கட்டும் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும் எல்லா ஃபெசிலிட்டியுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவைலபிள் இருக்கு. இப்போ எப்படி சென்னை சிட்டி லைக் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இட் வுட் பி லைக் ஆன்கோயிங். அண்ட் உங்களுக்கு வந்து டைரக்ட் ஃபிளைட் ஃபெசிலிட்டியும் ரைட் ஃப்ரம் சென்னையில இருந்தே அவைலபிள் இருக்கு. ஸோ சென்னை டு ஷார்ஜா அண்ட் ஷார்ஜா டு டிபிலிசி it is available. And even various other routes are also available இருக்கு. டோட்டல் உங்களுக்கு டிராவலிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைக் சென்னை டு ஷார்ஜா hardly 4 hours maximum. And from Sharjah to Tbilisi 3.5 hours. So totally 7.5 hours இருக்கும். But travel time it depends on the flight. And most of them Georgia பொறுத்த வரைக்கும் லைக் above 45 இயர்ஸ்ல உள்ளவங்க மட்டும்தான் ஜார்ஜியன் லாங்குவேஜ் பேசுவாங்க. 45 இயர்ஸ்க்கு கீழே உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஜார்ஜியா அவங்க ஊர் கரன்சி பார்த்தீங்கன்னா ஜார்ஜியன் லாரின்னு சொல்லுவாங்க. ஸோ விச் இஸ் ஜெல். ஸோ 1 ஜெல் வந்து நம்ம அப்ராக்சிமேட் இந்தியன் ருபீஸ்க்கு 31 rupees கிட்ட வரும். So yeah, why Georgia? Georgia பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா it's a very beautiful, safe country and it is having like affordable cost வைஸும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுள் காஸ்ட்ல குவாலிட்டி எஜுகேஷன் ஜார்ஜியால இருக்கு. அண்ட் யூரோப்பியன் கைண்ட் ஆஃப் அ லைஃப் ஸ்டைல் இருக்கும் அங்கே. அண்ட் எஜுகேஷனும் வந்து லைக் டாப் நாச் சொல்லலாம் வித் ரெஸ்பெக்ட் டு மெடிசன் பார்ட். பிகாஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும் அந்த ஃபெசிலிட்டிஸ்க்கு ஈக்குவலண்ட் காஸ்ட் வந்து இட் இஸ் வெரி மச் அஃபோர்டபுள். அண்ட் இட்ஸ் அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கில் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 6 இயர்ஸுமே நடத்த போகிறாங்க. அண்ட் இட் ஹேஸ் அ வெரி ஃப்ரெண்ட்லி என்வாயர்மெண்ட் ஃபார் த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி படிச்சுட்டும் இருக்காங்க, படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் வச்சு பார்க்கும்போது ஜார்ஜியா இஸ் அ வெரி சேஃப் கண்ட்ரி அண்ட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இஸ் ஆல்சோ ரியலி வெரி குட் ஓவர் தேர். அண்ட் இதெல்லாம் வந்து லைக் மெயின் ஹாட்ஸ்பாட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டூரிசம் பார்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஜார்ஜியா. ஸோ லைக் மதர் ஆஃப் ஜார்ஜியா இருக்கு அண்ட் பீஸ் பிரிட்ஜ் இருக்கு. ஸோ ஆல் தீஸ் ஆர் வெரி ஃபேமஸ் வித் ரெஸ்பெக்ட் டு Tbilisi. So yeah, about Georgian National University SCU college. So in the college பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா like its ranking is top 5 among the European university campus. And over more than 15,000 plus international students இந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து இதோட உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாலே 21 ஏக்கர் கிட்ட இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல. இந்த யூனிவர்சிட்டியும் சரி யூனிவர்சிட்டியில உள்ள ஹாஸ்பிட்டலும் SCU has its own hospital facility also. And also இதுக்கு வந்து லைக் சுத்தி இருக்கிற ஒரு 5 to like 6 to 7 ஹாஸ்பிட்டல்ஸோட டைஅப்பும் இருக்கு. So SCU students பொறுத்த வரைக்கும் they have
have a privilege of working in so many hospitals so that அவங்களுக்கு clinical exposure part ரொம்ப நல்லா இருக்கும். One of the top ranking hospital வந்து அங்க டிபிலிசில அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்லையுமே SCU ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they go for the clinical rotation part. So students வந்து like based on the specialization what they are taking and then the hospitals and clinical rotation part they will be choosing. And SCU பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு it is WHO, NMC, FAME, WFME எல்லா ரெகக்னிஷனும் இருக்கு. ஸோ WHO NMC ரெகக்னிஷன் தான் இருக்கிறதுனால ஜார்ஜியால SCUல படிச்சு முடிச்சுட்டு திருப்பி இந்தியா வந்தாலும் your degree is very much valid. And WFME ரெகக்னிஷனும் இருக்கிறதுனால it has a global recognition. ஸோ இங்க இருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லைக் யூஎஸ்ல போய் படிக்கணும், மாஸ்டர்ஸ் படிக்கணும்னாலும் சரி, ப்ராக்டிஸ் பண்ணணும்னாலும் சரி, ஸோ இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் USMLE எழுதலாம் அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதலாம் அண்ட் UKMLA எல்லாமே ஈவன் ஃபார் கோயிங் ஃபார் UKல போய் செட்டில் ஆகணும் if they have the plan they can very well do because they have that kind of a syllabus, training, everything is top notch. And SCU பொறுத்த வரைக்கும் இது வந்து சென்ட்ரல் லொகேஷன்ல இருக்கு, தட் இஸ் டிபிலிசின்ற கேபிட்டல் சிட்டி இல்லையே. ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் வைஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு கிடைக்கிற லைக் ப்ரைஸ் வைஸும் சரி, கம்பேர் டு நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இட் கிவ்ஸ் த வெரி பெஸ்ட் எஜுகேஷன். அண்ட் சப்ஜெக்ட்ஸ் வைஸும் சரி, ஆல்மோஸ்ட் லைக் 18 சப்ஜெக்ட்ஸ் தான் இந்தியாலையும் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அண்ட் அங்கேயும் படிக்கிறாங்க. ஸோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்லையும் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் கிடையாது வித் லைக் அவங்க ப்ரொவைட் பண்றதெல்லாம் மல்டிமீடியா கைண்ட் ஆஃப் கிளாஸ் ரூம்ஸ். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா நல்ல மேசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு SCU காலேஜ். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த பிக்சர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த அங்கே உள்ள செமினார் ஹால்ஸ், கிளாஸ் ரூம்ஸ், லேப் ஃபெசிலிட்டி. ஸோ ஆல் தீஸ். ஸோ அங்கே கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், லைக் பேட்சஸாக தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துவாங்க. லைக் ஒரு பேட்ச்ல அப்ராக்சிமேட்டா ஸ்டூடெண்ட்ஸ் லைக் 15 டு மேக்ஸிமம் 20 தான் பேட்சஸ் ஒரு பேட்ச் பிரிச்சிருப்பாங்க. ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து நடத்த முடியுன்றதுனால. அண்ட் தே ஆல்சோ ஹேவ் உங்களுக்கு லைக் 3D அனாட்டமேஜ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஈவன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி தே ப்ரொவைட் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் லைக் ஸ்விம்மிங் பூல் ஃபெசிலிட்டியிலிருந்து other sports ஃபெசிலிட்டியும் அவைலபிள் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ SCU பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 6 years MBBS ப்ரோக்ராம் அங்கே அண்ட் இட் இஸ் WHO NMC அப்ரூவ். ஸோ அங்கே படிச்சு முடிச்சுட்டு இங்கே வந்தால் நெக்ஸ்ட் எக்ஸாம்ன்றது ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கிளியர் பண்ணுவாங்க. அண்ட் 6 yearsமே இட் வில் பி ஃபுல்லி டாட் ஒன்லி இன் இங்கிலீஷ். ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் அங்கே வி ஹாவ் த ப்ரொவிஷன் லைக் அண்ட் வித் இண்டியன் ஃபுட் இஸ் ஆல்சோ அவைலபிள் 3 meals per day. அண்ட் உங்களுக்கு அங்கே அவைலபிள் இருக்கிற லேப் ஃபெசிலிட்டிலாம் ரோபோட்டிக் சர்ஜரி, அப்டேட்டட் ரோபோட்டிக் சர்ஜரியிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்று தருவாங்க. அண்ட் 3D அனாட்டமேஜ்லேருந்து ஹைடெக் கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டியிலேருந்து டிஜிட்டல் லைப்ரரி ஃபெசிலிட்டியிலேருந்து எல்லாமே அவைலபிள் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் த ஃபீ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா லைக் 2.5 lakhs per semester. So the infrastructure of SCU, like it has a robotic surgical training labs and mannequin simulation centers available irukku, and it has like ultra modern research labs available irukku. So students who want to do our like 6 years program apra research, they submit papers with respect to the research option also. And digital library facilities with attached hospital inside the campus hospital facility irukku. Adu thavirthu they have like one of the top hospital, American hospital, which is in Tbilisi. So this is the largest super specialty hospital in Tbilisi. So inge kadakira clinical exposure which is like a golden opportunity for SCU students. So idella some of the pictures with respect to the American hospital Tbilisi lo ulladhu. So in the mari like clinical exposure particles students will be going for the hospital. So idellame hospital lo ulla pictures. And there are like with respect to the tutors part pathina, they have like professional lecturers, and they will be having like 6 years only in English, and they are very much experienced doctors தான் இவங்க வந்து classes எடுப்பாங்க.
அண்ட் இவங்களுக்கு கிளாஸஸ் நடக்கிறதும் பார்த்தீங்கன்னா லைக் லெக்சர்ஸ் செமினார்ஸ் அந்த மாதிரி இருக்கும். லைக் மார்னிங் 2 hours அண்ட் ஈவினிங் 2 hours அந்த மாதிரி வைப்பாங்க லெக்சர்ஸ் அண்ட் கிளாஸஸ் எல்லாம். அண்ட் எக்ஸாம் பேட்டர்னும் சரி உங்களுக்கு லைக் யூரோப்பியன் ஸ்டைலில் தான் இருக்கும். தே ஹேவ் இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் அவங்களோட லைக் ப்ராஜெக்ட் ஒர்க் எப்படி சப்மிட் பண்றாங்க, செமினார் எப்படி எடுக்கிறாங்க, வைவா, ரிட்டர்ன் எக்ஸாம் எல்லாமே இருக்கும். அண்ட் லைக் எவ்ரி வீக் கூட இன்ஃபேக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க லைக் 5 மார்க்ஸ்க்கு. ஸோ இதோட அக்ரிகேட் எடுப்பாங்க. ஸோ யா, these are some of the pictures. Let me see you. So yeah, இது வந்து லைக் 6 hospitals. So like American hospital and SCU own hospital தவிர்த்து they have in the 6 other hospitals they have tie up which has like 5,300 plus bed capacity உள்ள hospitals. So ஜார்ஜியா பொறுத்த வரைக்கும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் students can work there as a junior medical doctor and after completing the MD program, MDன்றது equivalent to MBBS in India, ஜார்ஜியால முடிச்சதுக்கு அப்புறமா they can come back to India and they can clear their next exam. And also students who are planning இங்க படிச்சு முடிச்சிட்டு யூஎஸ்ல போயோ யூகேல போயோ செட்டில் ஆகணும்னு நினைச்சாலும் they can take up USMLE coaching inside the campus SCUல இருக்கு. So they can avail that facility. USMLE இருக்கட்டும், UKMLA and even other exams if they are planning to go. ஏன்னா ஒரு கண்ட்ரிக்கும் they have their own entrance exam. So அது கிளியர் பண்ணிட்டு students can move on. And with respect to hostel facility பாத்தீங்கன்னா like we have 4 sharing room facility, 3 sharing, 2 sharing available இருக்கு. approximately பாத்தீங்கன்னா like per month $190 ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து $190ன்றது லைக் 4 பேர் ஒரு ரூம்ல தங்குறதுக்கு. அண்ட் இந்தியன் ஃபுட் அவைலபிள் விச் இஸ் 3 meals per day. அண்ட் அதுக்கு வந்து per month as of now will be like $60. ஸோ டோட்டலாக ஒரு மந்த்துக்கு $250 ஆகும். ஸோ அண்ட் இன்ஃபேக்ட் லாண்ட்ரி ஃபெசிலிட்டியுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவைலபிள் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் வீக்லி 2 days தே ப்ரொவைட் தேர் க்ளோத்ஸ் ஸோ தட் அவங்க லாண்ட்ரி பண்ணி எடுத்துட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி ஜஸ்ட் ஹேவ் டு டூ அயர்னிங் டு யூஸ். அண்ட் வைஃபை ஃபெசிலிட்டி இஸ் ஆல்சோ அவைலபிள். அண்ட் இந்த ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் லைக் இட் இஸ் குவைட் அ ஸ்ட்ரிக்ட் ஹாஸ்டல். உங்களுக்கு அங்கே உங்களுக்கு ஹாஸ்டல் வார்டன் இருப்பாங்க, லைக் ஃபுல்லி கேமராவாக இருக்கும். அண்ட் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் there is 24/7 hotline number available இருக்கு. so that anything and everything ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது எமர்ஜென்சினா தாராளமாக அந்த நம்பருக்கு they can call, they can reach there and any help they can get it. and even parents, இங்கே இருக்க பேரண்ட்ஸும் இன்கேஸ் ஸ்டூடெண்ட்டை ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ ரீச் ஆகணும்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து they go அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரீச் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஃப்ரெண்ட்ஸும் ரீச் ஆகலைன்னா இமீடியட் கால், ஈவன் பேரண்ட்ஸ் கேன் யூஸ் திஸ் ஹாட்லைன் நம்பர் டு கெட் கனெக்டட். ஹாஸ்டல்ல இந்த ரூம்ல இருக்காங்க அப்படின்னா we can get it connected. so for any emergency thing like 24/7 hotline numbers available. எங்களோட இந்தியன் coordinators over there students பார்த்துக்கிறதுக்கு இருக்கிறாங்க. and we have like more than around 14 hostels over there, which whereas 9 hostels specifically for girls only. so girls மட்டும், ஏன்னா அந்த அளவுக்கு ஜார்ஜியான்றது இட்ஸ் a very safe and secure country. ஸோ அதனால நிறைய இன்ஃபேக்ட் இந்தியால இருந்து மெஜாரிட்டி கேர்ள்ஸ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி போறாங்க பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். சேஃப்டி வைஸ் நல்லா இருக்கு. ஹாஸ்டலும் வந்து இட் இஸ் வெரி சேஃப் அண்ட் ஃபுட்டும் இட்ஸ் குவைட் குட். ஸோ இந்தியன் ஃபுட்டுன்றது தே வில் பி ஹேவிங் like a North Indian food, a combination of it, like rice, roti, sabji in the madri irukkum. And yeah, these are some of the pictures. They also have like field trips option ellame available irukku. so gym facility ellame in campus students ku available irukku. so the budget with respect to studying in SCU பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து 5 lakhs approximate ஆகும். லைக் $5,900 ஒரு வருஷத்துக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டா இந்தியன் ருபீஸ் படி பார்க்கும்போது 5 lakhs ஒரு வருஷத்துக்கு. ஸோ ஒரு செமஸ்டருக்கு 2.5 lakhs வரும். அண்ட் ஹாஸ்டல் அண்ட் ஃபுட் ஃபீஸ் வந்து சேர்த்தா $250 வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி ஜூலை அண்ட் ஆகஸ்ட் வந்து ஹாலிடேஸ் வரும். ஸோ அந்த கணக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2,500
வந்து 10 மாசத்துக்கான calculation. So approximate 43 lakhs budget will be there for SCU. But on the whole அவங்க வர செலவு அவங்களோட பாக்கெட் மணி எல்லாமே இன்க்ளூசிவா 6 வருஷத்துக்கும் சேர்த்து the budget which you have to plan is for 45 to maximum 50 lakhs is more than enough for studying in SCU for 6 வருஷத்துக்கும் சேர்த்து சொல்ற budget. And yeah, so for admissions already SCU க்கு ஆரம்பிச்சிருச்சு. So SCU பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜார்ஜியாக்கு வந்து ஆல்மோஸ்ட் 4 மாச விசா ப்ராசஸ் இது. ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் அப்ளிகேஷன் ஆரம்பிக்கிறோமோ we can start with the process. And yeah, you can very well reach us out. So Trumatics பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா end to end full services we will be taking care. So right from the time of your documentation process or offer letterல இருந்து உங்க tuition fees paymentல இருந்து everything, visa formalitesல இருந்து உங்க medical and insurance, forex services, and till the time you reach over there in the hostel Georgia reach ஆனதுக்கு அப்புறமும் for the rest of the 6 years you can contact us for எந்த emergency இதுனாலும் you can just let us know and we will be there. So yeah, Trumatics பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா we are like more than 15 years old concern, and almost 1500 plus students have traveled already with respect to MBBS. We also do even for masters programs and bachelor's programs also for other countries. For hostel பொறுத்த வரைக்கும் we will provide full support, and right from the complete visa la irundhu உங்களுக்கு forex, hostel and academic support la irundhu everything will be done. And of course personalized guidance is also there. So ellame வந்து before hand ஆவே நம்ம சொல்லிடுவோம் parents க்கு like fees என்ன காஸ்ட் அங்க இன்கர் ஆகும், so that you need not have to wonder like immediate போயிட்டு அப்புறம் இதுக்கு சொல்லலையே அப்படின்ற மாதிரி இருக்காது. everything will be told before itself, so that உங்களுக்கு வந்து எந்த hidden காஸ்ட்டுமே கிடையாது. அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மெயினாக வேணும்னா your 10th standard certificate, 12th standard certificate, இது ரெண்டுத்தோட ஜெராக்ஸ் காப்பி இனிஷியலாக கொடுத்தா போதும். ப்ளஸ் பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ், அப்படி பாஸ்போர்ட் இல்லைன்னா ஆதார் காப்பி வச்சு இனிஷியலாக we can start with the process. அண்ட் நீட் ஸ்கோர் கார்டு இருந்ததுன்னா ஸோ நீட்டோட ஸ்கோர் கார்டு. ஸோ இந்த 4 விஷயத்தோட ஸ்கேன்டு காப்பியை you just have to send in WhatsApp or an email so that we can proceed with the admission process. And the initial registration fees will be like 25,000 which you need to pay. So yeah, engloda contact numbers we have mentioned, and also chat box we will mention our contact numbers so that you can just WhatsApp us with regard to it. Yeah. So any doubt? Thank you Rashika. So actually வந்து இப்போ நான் ஒரு ஜிஸ்ட் மாதிரி ஓவரால் சொல்கிறேன், ஏன்னா சில பேர் லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக ஜார்ஜியன் நேஷ்னல் யூனிவர்சிட்டி SCU, ஸோ இது ஒன் ஆஃப் த டாப் யூனிவர்சிட்டி இன் ஜார்ஜியா, லொக்கேட்டட் இன் டிபிலிசி கேபிட்டல் சிட்டிலே இருக்குது. ரஃப்லி உங்களுக்கு 5 lakhs per year டியூஷன் ஃபீஸ் வரும். ஒரு செமஸ்டருக்கு 2.5 lakhs, and total duration is 6 years. So roughly around 30 lakhs would be the tuition fees. And living expense வந்து $250 per month, which includes 3 times food and also your stay. Everything is included, including laundry. So that is the thing. And obviously it is approved by WHO and NMC approved. So there is no problem regarding your approval things. And also it is listed in WFM-ன்றதுனால நீங்க இப்போ USMLE or PLAB எழுதுறதுனாலும் it is accepted. So there is no problem. Yes, உங்களுக்கு ஏதாவது doubts இருந்தா you can ask. One of our student is also there, Shrija. Yeah, I'm here. Hi Shrija, how are you? I'm good, sir. How are you? Very good, thank you. Yes. Yeah. So you reached Tbilisi after holiday. Yes. It's been a month. Yeah, classes starting. Yeah. So if you have any doubts, you can ask, or I can just ask some questions to Shrija so she can explain it as well. So Shrija, நீங்க எப்படி feel பண்றீங்க? Like how is Tbilisi? How safe is it for girls? And how do you think like Chennai and Tbilisi, what is the difference you are feeling? நீங்க தமிழ்லயே கூட சொல்லலாம் ஃபுல்லா. Chennai
சென்னைக்கும் டிப்லிசிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை இங்க. இட்ஸ் சிம்பிள். யா, நான் எப்படி அங்க வீட்ல இருந்து காலேஜ் போயிருப்பேனோ சேம் வே ஹாஸ்டல் டு காலேஜ், ஹாஸ்டல் எல்லாம் சேமா தான் இருக்கு. இட்ஸ் நாட் வெரி டிஃபரெண்ட். எனக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட்டடா எதுவும் இல்லை. இல்லை ஐ மீன் லைக் இப்போ வந்து இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் வீட்டில் ஹெசிடேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹவு சேஃப் யூ ஆர் ஃபீலிங் இன் டிப்லிசி, லைக் சேஃப்டி ஃபர்ஸ்ட் அண்ட் டைம் டிராவல் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் எனக்கு. ஏன்னா அது ஒரு புது எக்ஸ்போஷர் இருந்தது. வீட்ல இருந்து தனியா வந்து இருக்கேன் போது எல்லாம் நான் ஹேண்டில் பண்ணுவேன். ஸ்டார்டிங் இட் வாஸ் லைக் தட் ஒன்லி. பட் போக போக அது எல்லாம் பழகிடுச்சு. இட்ஸ் ஆல் நார்மல் இப்போ. எனக்கு அந்த சேஃப்டி இஷ்யூஸ்னு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை. இட்ஸ் ஆல் நார்மல். இட்ஸ் குட் இயர். இத்தனைக்கும் சொல்ல போனா ஈவன் மோர் சேஃப்டியர் அங்க இருக்கிறத விட இங்க. சென்னை பிகாஸ் விட எவ்ரி சேஃபாக ஒன் இருக்கா? மைண்ட் தேர் பிசினஸ், அவ்வளவுதான். ஆமா. ஓகே பீப்புள் என்ன அது அவ்வளவு ஹார்ம்ஃபுல் பீப்புள் இல்ல. எல்லாரும் வெரி கைண்ட் அண்ட் தேர் குட். நல்லா ஓகே. இருக்கீங்க. ஹவு இஸ் த பயப்படுற காலேஜ் லைக்? அளவுக்கு ஒண்ணும் இல்ல. காலேஜ் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் ஆர் ஒரு ஒரு நார்மல் நம்ம ஊர்ல காலேஜ் காலேஜ் வச்சு ஒரு கம்பேர் பண்றீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தா இந்தியால இருக்கிறத விட ஆப்வியஸ்லி இங்க வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ல இருக்கறனால பெட்டரா தான் இருக்கு. கிளாஸஸ் வந்து நமக்கு இங்க கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும். நமக்கு இந்தியன் காலேஜஸ் வந்து ஒரு ஸ்பெசிபிக் டைம் 8 to 3, 8 to 4 அப்படி இருக்கும். இங்க அப்படி இல்ல. வி ஹாவ் ஸ்கெடியூல். ஒருத்தருக்கு ஒரு ஸ்கெடியூல் இருக்கும். குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த ஸ்கெடியூல் வீ கேன் ஆல்டர் நம்ம கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுபடி கிளாஸஸ் ஆர் ஆல் குட். வி ஹாவ் டூ திங்ஸ் இங்க. லெக்சர் தனியா இருக்கும், செமினார் தனியா இருக்கும். லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்றது இட்ஸ் கம்பல்சரி. செமினார்ஸ் அட்டென்ட் பண்ணாதான் யூ கெட் மார்க்ஸ் த்ரூ இட். ஸோ இதுலயுமே வந்து ஐம் கெட்டிங் மோர் நாலேஜ், குட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இது பெட்டர் தான் தோணுது அங்க இருக்கிறத விட. okay. And one more thing, like you said about lectures and seminars, which is very new for Indian. இந்தியாவில் வந்து நமக்கு எப்பயுமே ஒரு செமஸ்டர் எக்ஸாம்னு இருக்கும். யூஸ்வலாக 1 month பிஃபோர் படித்தாலே we can clear that exams. இதுதான் இந்தியாவோட பேட்டர்ன். ஸோ ஹவு difficult you are feeling that இப்போ உங்களுக்கு every week you are getting exams, right? Yes, seminars வந்து whatever lecture you attend on the specific week, அடுத்த வீக் அதோடைய செமினார் இருக்கும். So that is like one-on-one with your teacher, no? அதுல which means like you have to obviously sit and study for that. So அது இந்தியால நமக்கு இல்ல, which is very new here. ஓகே, பட் ஹவ் டு யூ ஃபீல்? அது உங்களுக்கு நல்லா இருக்கா? லைக் இந்தியால இருக்கிற மாதிரி ஒரே ஒரு மந்த் அது வந்து பேக்லாக் இல்லாம we study on a flow அப்படி. You don't get that. But anyway, you also have semester exam, but your exams 60%. Yes, semester actually yes, I mean sorry, yeah. So இதுல வந்து செமினார் இதுல வந்து quizzes is for 40. இப்போ 100 மார்க்ஸ்க்கு அந்த ஒரு செமஸ்டர் நம்ம ஒரு சப்ஜெக்ட் ஸ்கோர் பண்ணோம்னா செமினார்ல தான் 40% ஆஃப் த மார்க்ஸ் லைஸ் ஆகும். அதை தாண்டி செமஸ்டர் எக்ஸாம் இஸ் ஃபார் 40. 20 மார்க்ஸ் இஸ் ஃபார் மிட் டர்ம். ஸோ வந்து மேஜரா 40 மார்க்ஸ் செமினார்ஸ்ல இருக்கிறதுனால டீச்சர் கிட்ட one-on-one you have to sit and give viva, செமினார் கிளாஸஸ் எடுக்கணும். and you have to present something if your teacher is giving you. And the work எல்லாம் வச்சுதான் they'll give you marks. It's not that simple or easy to get it. Yeah. Okay, good. And even now I had classes, so breakல தான் I'm sitting. யூனில தான் இருக்கேன். It's all easy. You can sit and study anywhere if you're free. Okay. Indian colleges மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் எல்லாம் கிடையாது. So you can relax and study. Yeah. ரிலாக்ஸா படிக்கலாம். Okay, good. And மற்றபடி லைக் நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன். சேஃப்டி யூ ஆல்ரெடி டோல் டிப்லிசி இஸ் வெரி வெரி சேஃப். ஸோ ஹவு இஸ் அ கம்யூட்? லைக் நீங்கள் இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க இல்லை வீக்கெண்ட் ஷாப்பிங் போறீங்க அப்படின்னா ஹவு யூ ஃபீல் அபவுட் கம்யூட் இன் டிப்லிசி? லைக் போகிறது லைக் டாக்ஸி ஆர் யூ ஆர் யூசிங் மெட்ரோ. ஸோ ஹவு டு யூ ஃபீல் காஸ்ட் வைஸ் அந்த மாதிரி? இங்க வந்ததுக்கு அப்புறமா we will get something called as residentship card and student card. residentship card வந்து விசா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இங்க இருக்கிறதுக்கு ஒரு லிமிட்டட் allocated டைம் வரைக்கும் அந்த கார்டு இருக்கும். we have to renew it year. and the student card எதுக்குன்னா when you are traveling through using public transport, இப்போ பஸ் எடுத்துக்கலாம் or மெட்ரோ எடுக்கிறோம்னா you have to insert money or and the student card is like your bank card மாதிரி.
அந்த கார்டு டேப் பண்ணோம்னா இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு டேக் அரௌண்ட் 2033 இந்தியன் ருபீஸ்ல இட்ஸ் அரௌண்ட் 6 rupees or 7 rupees தான் இருக்கும். ஸோ அது எக்ஸ்பென்சிவ் அப்படி கிடையாது. அண்ட் பஸ் அண்ட் மெட்ரோ இட்ஸ் அவைலபிள் ஆல் த டைம், நாட் 24/7. ஆனா நமக்கு யூனி போற டைம்லயும் வர டைம்லயும் நமக்கு அது அவைலபிளா இருக்கும். லைக் எவ்ரி 1 minute there is a bus available. So not that ஹவு இஸ் complicated either. உங்களுக்கு வந்து ஃபுட் எல்லாம் எப்படி இருக்கு? ஐ மீன் லைக் ஆர் யூ கெட்டிங் 3 times ஃபுட்? ஒரு அப்ராக்சிமேட்டா Yeah, பிரேக்ஃபாஸ்ட் we என்ன get. சாப்பிடுவீங்க, லஞ்ச் என்ன சாப்பிடுவீங்க, டின்னர் என்ன சாப்பிடுவீங்க? ஒரு ஓவரால் லைட்டா சொல்லுங்க. Okay, so we have a schedule. மெஸ் ஃபுட்டுக்கு என்ன மெஸ்ன்னு சொல்லிட்டு மந்த்லி ஒரு ஸ்கெடியூல் வரும். அது தே ஃபாலோ இட் கரெக்டா. மார்னிங் யூ ஹாவ் breakfast, we can say noodles or pasta, something like that. And then மத்தியானமும் டின்னரும் rice and chapati is compulsory. Only the curry is changing. Salad, curry மட்டும் தான் டெய்லி மாத்துவாங்க. ரைஸும் சப்பாத்தியும் we can get. Do you get non-veg? Yeah, we get non-veg thrice a week. Okay, Like Monday, Wednesday, and Friday is non-veg. You get chicken, egg, and all. Okay. Otherwise, Yeah. veg is also available all 7 days. Yeah, veg is also available. You could just tell them you're taking non-veg today, you're taking veg today, everything. Yeah. How far is your hostel from college? Hmm. And My hostel 10 minutes walk now. ஸோ வாக் போகிற இடத்துல உங்களுக்கு சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஏன்னா எங்களுக்கு இது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. Yes, we yes. know that it is 100% safe, but still I'm asking. Yeah. It's very, very safe. 100% safe. Yes, And it is safe. till what I time? usually walk. Till what time ஹாஸ்டல்ஸ் வந்து நீங்க வெளியில இருக்கலாம்? Morning problem இல்ல. Like sunrise ஆன டைம்ல இருந்து I think you have permission till 10 o'clock to be out. ஏன்னா classes சிலருக்கு vary ஆகுறனால 10 is the maximum time. 10 is the maximum time. So other than that, like evaluation part எப்படி இருக்கும் அங்க யூரோப்பியன் சிலபஸ்னா எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க அவங்க எக்ஸாம்க்கு? ஏன்னா இப்போ இந்தியன் பொறுத்த வரைக்கும் லைக் 1 day before புக்கை படிச்சு எழுதிடுறாங்க. பட் அங்க பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் ஆல் த கிரைட்டீரியாஸ் தே மேஜர்லி லுக் அட் வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸாம் பார்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இன்னைக்கு லெக்சர் நடந்துச்சுன்னா அதே சப்ஜெக்ட் செமினார்ல யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் இட். அதுல தான் 40 மார்க்ஸ் இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் பாஸ் அ சப்ஜெக்ட் 50% இருந்தால் தான் யூ கேன் பாஸ் இட். நாட் ஈவன் 50. லைக் வைவா எப்படி இருக்கும் உங்களுக்கு அங்க? the வைவா செமினார்ஸ்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் மாதிரி ரிட்டன் எழுத சொல்லுவாங்களா இல்ல Yes, நீங்க yes, வந்து written பிரசன்ட்? exams. It depends on specific teacher to teacher. சில டீச்சர் வந்து ஒன் ஆன் ஒன் யூ ஹேவ் டு டாக் டு மீ, நீங்க செமினார் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. சில டீச்சர் ஓப்பன் கொஸ்டின்ஸ் கொடுத்து ரிட்டர்ன் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ வீக்லி அது வந்து மாறும். இப்படிதான் ஒரு ஃபார்மேட் கிடையாது. ஸோ நமக்கு So you can communicate with them easily. அவங்களோட இப்போ நீங்க வந்து வேற கண்ட்ரி போனதுனால இங்கிலீஷ் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் பார்க்குறவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. So how they are communicating with you, the English level? If you could hear the background noise, that is also Georgians talking. எல்லாருமே இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. யூனி everyone is good in English. So I mean ma'am சொன்ன மாதிரி only the elderly people. இப்போ நம்ம ஊர்லயுமே வயசானவங்க கிட்ட இங்கிலீஷ் பேசினா புரியாது. They only communicate in Tamil. அதே மாதிரி இங்க அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ் இருக்கு. பட் அதர் தன் தட் இங்கிலீஷ் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஈஸி கம்யூனிகேட்டிங். லைக் ஹாஸ்டல் எப்படி இருக்கு? லைக் ஒரு ரூம்ல 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. அண்ட் லைக் ஹவு சேஃப் டு யூ ஃபீல்? வார்டன் ஃபெசிலிட்டியோட இருக்கா? ஸோ எப்படி இருக்கு? அண்ட் லாண்ட்ரி, யா எவ்ரிதிங் யூ கேன் ஜஸ்ட் டெல் அஸ். ஸோ ஹாஸ்டலுமே வந்து ஐ ஸ்டே இன் a 4 sharing room. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தப்போ ஹாஸ்டல், வீட்ல இருந்து ஹாஸ்டல் வந்தப்போ அது லைட்டா செட் ஆகல, அப்படிதான் இருந்துச்சு. பட் போக போக பழகிடுச்சு. இட்ஸ் ஆல்சோ நம்ம ஹோம். என் ரூம், நான் கிளாஸ்ல இருக்கேன்னா ரூம்ல தான் இருக்கேன். வார்டன் வி ஹேவ் 2 வார்டன். மார்னிங் ஒரு வார்டன் வருவாங்க, நைட் ஒரு வார்டன் வருவாங்க. ஸோ அது 10 to morning is like that night warden. அவங்களுமே வந்து எவ்ரிடே நைட் ஆஃப்டர் 10 o'clock 10:30க்கு வந்து they get signature, ரூம்ல எல்லாரும் இருக்கோமா அப்படி சொல்லி செக் பண்றதுக்கு. அப்படி அது டெய்லி செக் பண்ணுவாங்க ஒரு மாதிரி கன்சிஸ்டன்டா. மார்னிங் we don't stay in college ஹாஸ்டல் யூஷுவலா, யூனி இருக்கிறதுனால கிளாஸ் இருக்கு, செமினார்ஸ் இருக்கு. அதை தாண்டி we go sit in library. Hostel is also fine. Laundry, whenever you want to do, you can do laundry. There is washing machine hostel இருக்கும். ஸோ அதுவும் பிரச்சனையா இல்லை.
Okay. And how is the nearby, like உங்களுக்கு nearby accessible இருக்கா பேங்க்ஸா இருக்கட்டும் சூப்பர் மார்க்கெட்ஸா இருக்கட்டும் and how is it? Yeah, என்னோட ஹாஸ்டல் கிட்ட ஐ ஹாவ் 24/7 ஸ்பார் இருக்கு. அதை தாண்டி ஏடிஎம் மிஷின்ஸ் லைக் எல்லா இடத்துலயுமே இருக்கும். யூ டோன்ட் நீட் அ பேங்க் மிஷின்ஸ் அண்ட் எல்லாமே நியர்பை இருக்கும். சொன்ன மாதிரி யூனி இஸ் ஆல்சோ 10 minutes away from my hostel. So anything I want is around my circle. It's not I have to go far for it. Yeah. Okay. Madam, regarding the climate, September in the season, September to December, what is the climate there? ஸ்ரீஜா நீங்களே சொல்லிடுங்க. Yeah. So climate September we have summer only, but when it goes around December, அந்த time தான் we get snowfall and all. And அதுவும் மேனேஜ் பண்ண முடியாதெல்லாம் இல்லை. when I came, நான் இங்க வந்தப்போ ஜான்வரியில நானும் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அப்போதான். and it was manageable. எனக்கு அது அவ்வளோ கஷ்டமா இருக்கவே முடியாதெல்லாம் இல்லை. we can go out. I had my classes அப்போவும். so it was all fine. it's just how rain இருக்க மாதிரி you need an umbrella அப்போ அவ்வளவுதான். it's just good. So Tolerable. manageable. The climate, the weather is Yeah. manageable. Yeah, manageable. Yes. Very good. Okay, thank you, madam. And Bangalore compare பண்ணும்போது சென்னை ஆமா. is very hot. So for she is from Chennai. So அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. My bad. Yes. Thank you. Thank you, sir. I think we can Thank you. conclude the seminar. Yeah. Thank you, Srija, for your time. So classes-க்கு நடுவுல வந்ததுக்கு ரொம்ப thanks. Yeah. So and Sure, thanks sir. everyone Thanks, sir. for attending this webinar. Hope this is helpful for you. So you can contact us quickly for the current intake so that because the visa process takes at least admission to visa takes 2 to 3 months. ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் நம்மளால ப்ராப்பராக அக்டோபருக்கு வந்து போக முடியும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுங்க. ஸோ தட் வி வில் கைட் யூ வித் எவ்ரி திங் லைக் இன்டர்வியூ ப்ராசஸ், டெஸ்ட் ப்ராசஸ், இது எல்லாமே இருக்கு அப்ளிகேஷன்ஸுக்கு அப்புறம். ஸோ அது எல்லாமே வி வில் ஹெல்ப் யூ ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். யா, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thanks so much. Thank you very much. Thank you very much.